ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 தக்காளி, 4 உள்ளி, அதுக்கப்புறமா இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி, மிளகா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு நம்ம அரைச்ச மசாலாலேருந்து கொஞ்சமும் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரை மணிக்கூர் ஊற வைக்கணும். கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு தாளிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கணும். இதில் சின்ன உள்ளி போட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். கறி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சோல தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப காரமாக இருந்தால் காரம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம எல்லா சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவியில் கொஞ்சோல தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது மசாலாலாம் விட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது புதுசாக ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான், பட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து இதை கிழங்கு கூட வச்சு சாப்பிட்றோம். இது நாங்கள் 3 பேருக்கு பத்துற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க.